Hi friends, welcome to பருப்பும் நெய்யும் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல ஒரு பாரம்பரியமிக்க ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இந்த பாரம்பரியமிக்க ஸ்வீட் ரெசிபி ஒரு பாரம்பரியமிக்க அரிசி வகையிலிருந்து செய்யப்பட்டது தான். அது என்ன அரிசி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பரிசி. கருப்பரிசி நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடிய கருப்பு கவுனி அரிசியில தான் இந்த ஸ்வீட் ரெசிபி நான் செஞ்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதோட கருப்பு கவுனி அரிசியை நம்ம டே டு டே லைஃப்ல எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி வெரைட்டி டிஷ்ஷஸ் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்தா பிடிக்கும், அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தவங்களும் இந்த கருப்பு கவுனி அரிசியை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ கருப்பு கவுனி அரிசி வந்து நம்ம சமைக்கணும் அப்படின்னா ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த அரிசியை ஊற வைக்கணும். நல்லா களைஞ்சிட்டு 5 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சிடணும் அந்த அரிசியை. ஸோ சில வகை அரிசிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ அந்த அரிசியில் வந்து உங்களுக்கு ஊறுறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு 10 ஹவர்ஸாக ஊற வைக்கணும். இந்த மாதிரி அரிசி வகைகள் வந்து உங்களுக்கு 5 மணி நேரம் போதும். அந்த அரிசியை நீங்கள் வந்து லேட்டாக நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா 2ஆக உடையும். ஸோ அரிசி வந்து நல்லா ஊறி இருக்கும். ஸோ நான் வந்து 5 மணி நேரம் தான் ஊற வச்சேன். ஸோ இந்த ஊறின தண்ணியுமே நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இது எந்த அளவு, எந்த மாதிரி அளவுகள்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து குக்கரில் தான் எடுக்க போகிறேன். நான் 1 டம்ளர், இப்போ நான் காமிச்சிருக்கிற டம்ளருக்கு 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி வந்து எடுத்து களைஞ்சி ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த டம்ளர்லேயே அளவுலேயே வந்து நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்க போகிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். கரெக்டான மெஷர்மெண்ட் இது. ஸோ நம்ம ஊற வச்ச தண்ணியவே நம்ம வந்து குக்கரில் வந்து சமைக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அரிசி வகை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அரசர்களோட அரிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் மன்னர்களும் அந்த மந்திரிகளும் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த அரிசியை. மக்கள் வந்து யூஸ் பண்ணால் அவங்க வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த அரிசியில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து நிறைய நார்ச்சத்துக்கள் கொண்டு இருக்குது. அதனால் டயபெட்டிஸ் பேஷண்ட் எல்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த அரிசி வந்து வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கணும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90லேருந்து 100, 1 கிலோ வந்து 90லேருந்து 100 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதிக அளவு இருக்கும்போது நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து எடுத்துக்கிறதுல வந்து ரொம்பவே நல்லது. இதில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே எல்லா விதமான நோய்களுக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வந்து இரவு நேரங்களில் குடித்தாங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ வந்து நான் 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ குக்கரை வந்து நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் வந்து நமக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளேம் வந்து லோ பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வந்து டைம். இதுதான் வந்து இந்த அரிசி சமைக்கிறதுக்கூடிய விசில் கணக்கு கிடையாது. ஸோ டைம் கணக்கு தான். ஸோ 20 மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா வெந்திருக்கும். இது வந்து ஒரு விசிலுக்கு அப்புறம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு இப்போ 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ மேலே வந்து உங்களுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கிண்டி விட்டு பார்த்தீங்க, கிளறினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதம் வந்து நல்லா வெந்திருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதம் வேகும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான வாசனை இருக்கும். இந்த கஞ்சியுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்வீட் கொடுத்துடலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் குழைவுத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசியை விட இது வந்து குழைவுத்தன்மை அதிகமாக இருக்கும், நிறைய கஞ்சி தன்மையோடு இருக்கும். அதனால் நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் ஒரு பொங்கல் மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபியாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்வீட் ரெசிபியாக தான் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் வந்து ஸ்வீட் ரெசிபியும் சாப்பிட்டுக்கலாம், பெரியவங்க வந்து நம்ம கஞ்சி குடிச்சிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நான் கஞ்சிக்காக ஒரு கொஞ்சம் கரண்டி வந்து சாதம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம 1 கப் ரைஸ் எடுத்துருக்கோம்ல, ஸோ இதில் வந்து கொஞ்சம் அரிசி சாதம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் போட்டிங்கன்னா 1/2 கப் வெல்லம் வந்து போதும். ஸோ அதனால் இது வந்து சுத்தமான வெல்லம் தான், அதனால் நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பாகு வச்சு ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா இதில் ஏற்கனவே வந்து கஞ்சி தன்மையோட நிறைய இருக்கும். இல்லைனா நீங்கள் நாட்டு சக்கரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த வெல்லம் உருகி நல்லா சேர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா அல்வா பதத்துக்கு வரும். அந்த அரிசியோட வாசனைக்கும் இந்த பொங்கல் வந்து அவ்வளவு ருசியாக இருக்கும். ஸோ இப்போ வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா வந்து குழைவாக நமக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து நான் இந்த குழந்தைங்க வந்து இந்த நட்ஸ் எல்லாம் வந்து துருவி போட்டு முழுசாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் துருவி போட்டிருக்கேன். இதில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பேரிச்சம்பழம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில்.
ஸோ தேங்காய் துருவலையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வந்து நார்மலாக சாதமாக வடித்து கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபியை கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து இட்லி, தோசை அந்த மாதிரியும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கஞ்சி வந்து பெரியவங்க குடிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நெய் அதிக அளவு வேணும்னா நம்ம விட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னும் உங்களுக்கு நெய்யோட அளவு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்கும் நல்ல ஒரு மருந்து அப்படின்னா இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து சொல்லலாம். ஸோ அதனால் இதை வந்து அடிக்கடி உணவில் வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதாவது வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டீங்க, மாதத்தில் ஒரு 4 டைம்ஸ் ஆயிரும். சரி, நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் எடுக்கும்போது ஸோ உங்களுக்கு கஞ்சிக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அளவு வந்து அதிகமாக தேவைப்படாது. நீங்கள் வந்து இதை மிக்சியில் கொஞ்சம் திரிச்சு கூட நம்ம அரிசி கஞ்சி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் இருக்கிறவங்க வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து கஞ்சிக்கு அந்த அரிசியை வந்து மிக்சியில் ஒரு குறைப்பாக திரிச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சிக்கலாம். நான் வந்து இந்த சாதத்துலேருந்து எடுத்ததுனால கொஞ்சம் அதிக அளவாக இருக்குது. இதில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம், இல்லை அப்படியே கூட குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரிசி வகைகள் வந்து நம்ம இன்டேக்காக எடுத்துக்கும் போது கொஞ்சம் அளவு தான் நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். நார்மலாக நம்ம ஒயிட் ரைஸ் மாதிரி நம்மளால் வந்து சாப்பாடை வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த கொஞ்சம் அளவு நம்ம எடுத்திருந்தாலும் நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டைம் இருக்கும். ஸோ அதனாலேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அரிசி வகைகள் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. கொஞ்சம் அளவு நீங்கள் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வயிறு பசி வந்து ரொம்ப நேரம் வந்து தாங்கும். ஸோ இந்த அரிசி கஞ்சியும் இந்த சாதமும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஸோ ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக தவறாமல் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் பருப்பு மெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.